வாங்க கொத்தமல்லி காஃபி எப்படி வைக்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவு கொத்தமல்லி வருங்க. இதை வந்து மிதமான தீயில் வச்சு லேசாக வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாங்க. இது ஒரு 10 மிளகு வரும். சேர்த்திட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை வேகமாக வைக்க வேண்டாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்திக்கலாம். சுக்கை வந்து தட்டி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இது வந்து ஆறட்டும். நம்ம வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொதித்து வரட்டும். இந்த நம்ம கொத்தமல்லியை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த தண்ணியோடு சேர்த்திக்கலாம். அரைச்ச பவுடரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து வெல்லம் சேர்க்குறேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றிருக்க 3 டம்ளர் தண்ணி வந்து 2 டம்ளராக சுண்டி வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து வருது. ரொம்ப வாசமாக இருக்குங்க. நல்லா கொதித்து வருது. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த சளி பிடிச்சிருக்க டைமில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபி போட்டு கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான கொத்தமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு கூட வேணுங்கும் போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.